கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்ய நின் பாதத்தில் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலுமாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபணி அருள்வாமி அபிரா விரும்பி தொழும் அடியார் விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய சுரும்பேர் கழித்து மொழி தடுமாறி சொன்ன எல்லாம் தரும் பித்தராவர் என்றார் அபிராமி சமயம் நன்றே அன்பு உள்ளங்களே, இறையாசிக்குரிய இனிய காலைப்பொழுது நேற்றைய அபிராமி அந்தாதி பாடல் நாடி விரும்புவதே என முடிந்தது. இன்றைய பாடல் விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவு இழந்து கரும்பிற் சொலித்து சுரும்பிற் சொலித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே என்று அந்த ஆழ்ந்த இறை அனுபவத்திலே அம்பிகையை நினைத்த அந்த பக்தி செய்யும் பாவத்திலே தன்னை இழந்த நிலையிலே இப்படிப்பட்ட அழகான வரிகளை எல்லாம் நமக்கு கோர்த்து கொடுத்திருக்கிறார். தன்னிடம்
அன்பு செய்து விரும்பி வழிபடும் அடியவர்கள் கண்களில் நீர் மல்க உடம்பெல்லாம் மயிர்கூச்செறிய பொங்கி வரும் ஆனந்தமயமாகவே நின்று தனது புலன்கள் அனைத்தையும் இழந்த நிலையிலே தேனை உண்ட ஒரு வண்டு மயங்கி நிற்பது போல் மயங்கி நின்று அதன் பிறகு வார்த்தைகளெல்லாம் குழறி முன் சொன்ன யாவும் உண்மையாகவே செயல்படும் ஒரு தன்மையுடன் பலவிதமான வார்த்தைகளெல்லாம் சொல்லி அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் பலிதமடைந்து விடுகின்றன. அவர்கள் அந்த நிலையிலே பக்தி நிலையிலே மயங்கி வாய் குழறி தடுமாறி அவர்கள் சொல்லும் சொற்கள் அனைத்தும் உண்மையாகி விடுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுக்கும் அபிராமி அன்னையை தொழும் இந்த மார்க்கம் மிகுந்த போற்றப்பட வேண்டிய ஒரு அழகான மார்க்கம்தானே. அபிராமி சமயம் ஒரு அழகான ஒரு சமயம்தானே என்று வியந்து நிற்கிறார். அந்த வழிபாட்டு முறையை அவர் ஸ்லாகித்து இந்த வரிகளை எல்லாம் அமைத்து கொடுத்திருக்கிறார். அபிராமி அன்னையை தொழும் அடியவர்களுக்கு எந்த விதமான மாற்றங்கள் எல்லாம் எழும் என்பதை பற்றி இங்கு விவரமாக சொல்கிறார் அபிராமி பட்டர். அடியார் என்பதற்கு ஏதேனும் அடையாளம் இருக்கிறதா? சிவனடியார்கள் என்று சொன்னால் அவர்கள் நெற்றியிலே திருநூறு பூசியிருப்பார்கள், கழுத்திலே ருத்ராட்சம் அணிந்திருப்பார்கள். திருமாலை தொழும் அடியார்கள் நெற்றியிலே திருமண் தரித்திருப்பார்கள், துளசி மணிமாலை அணிவார்கள். அம்பிகையின் பக்தர்கள் நெற்றியில் பளிச்சென குங்குமம் அணிகிறார்கள். இவை அவர்கள் தரித்து கொள்ளும் அடையாளங்கள். உள்ளத்தில் உண்மையான அன்பு இல்லாதவரும் இவற்றையெல்லாம் அணிந்து ஒரு பக்தர்கள் போல தோற்றம் கொடுத்து ஏமாற்றலாம். ஆகவே இவற்றையெல்லாம் அடையாளம் என்று நாம் உண்மையில் சொல்ல முடியாது. உண்மையான அடையாளம் என்ன? ஒரு பக்தி நிலையிலே இருப்பவரின் உண்மையான அடையாளம் என்ன என்பதை பற்றி இங்கு மிக அழகாக விவரமாக சொல்கிறார். ஒருவருக்கு கோபம் உண்டானால் அவர்கள் கண்கள் சிவக்கும், அவர்கள் வார்த்தைகள் எல்லாம் படபடவென்று வரும். இது அவன் சினம் கொண்டிருக்கிறான் என்பதை நமக்கு அறிவிக்கும் அறிகுறிகள். இவற்றை வடமொழியிலே பாவம் என்றும் தமிழிலே மெய்ப்பாடு என்று பொதுவாக சொல்வார்கள். இந்த உடம்பிலே தோன்றும் இந்த மெய்ப்பாடுகள் இருக்கின்றனவே, பக்திக்கென்றே சில மெய்ப்பாடுகள் இருக்கின்றன. அதை பற்றி பல அடியவர்களும் ஸ்லாகித்து பாடியிருக்கிறார்கள். பக்தி என்பது ஒரு குணம், அதற்கு அறிகுறியான அந்த மெய்ப்பாடுகள் பாவங்கள், இவற்றை தாயுமானவர் சொல்லியிருக்கிறார், ஞானசம்பந்தர் சொல்லியிருக்கிறார், திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கிறார். இப்படி பலரும் பலவிதமாக சொல்லியிருக்கிறார். அபிராமி பட்டரும் மிக அழகாக இந்த பாடலே சொல்லியிருக்கிறார். விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி. அந்த பக்தியின் முதல் அடையாளம் அவர்கள் விழிகள் நீர்கள் நிறைந்து நிற்கும், நீர்த்துளிகள் நிறைந்து நிற்கும், கண்ணீர் பெருகும். காதலாகி கண்ணீர் கசிந்து என்று பாடுவோமே, அதுபோல் அந்த அம்பிகையின் மேல் இருக்கும் காதல் கண்ணீராக வெளிப்படும். அது உண்மையிலேயே அந்த அன்பர்கள் உருகி விடுகிறார்கள். அந்த உருக்கத்தின் விளைவாக வரும் கண்ணீர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடல் குழைய என்பெல்லாம் நெக்குருக வீழ்நீர்கள் ஊற்றென வெதும்பி ஊற்ற என்றும், அன்பினால் உருவி விழிநீர் ஆறாக என்றும் தாய்மானவர் சொல்கிறார். அதன்பின் உடம்பெல்லாம் ஒரு விதமான மயிர்குச்செறியும். அதை புலகாங்கிதம் என்று சொல்வார்கள். கூஸ் பம்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறோமே, அப்படிப்பட்ட அந்த கூஸ் பம்ஸ் தான் புலகாங்கிதம். புலகம் அடைதல், புலகம் போர்த்தல் என்றெல்லாம் இதை சொல்லலாம். அந்த புலகாங்கித நிலை அடைவார்கள்.
விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி. இந்த புலகம் அப்படியே ஒரு மொட்டு அரும்புவது போல் அது வெளிப்படையாக தெரியுமாம். இந்த இரண்டு மெய்ப்பாடுகளையும் இணைத்து அங்கை கொடு மலர் தூவி அங்கமது புலகிப்ப அன்பினால் உருகி விழிநீர் ஆறாக என்றும் மெய் சிலிர்த்து இரு கை கூப்பி விண் மாறி என என் இரு கண் மாறி பெய்யவே என்கிறார். வானத்திலிருந்து கருமேகங்கள் எல்லாம் தாரை தாரையாக மழை பெய்வது போல எனது இரண்டு கண்களும் மாறி பெய்வது போல் மாறி மாறி கண்ணீர் வடிக்கும் நிலை என்று தாய்மானவர் சொல்கிறார். மிக அழகான வரிகள். அந்த அம்பிகையின் நினைப்பிலே, அந்த சிவனின் நினைப்பிலே ஊறிப்போய் வந்த அழகான அன்பான ஆழமான அர்த்தமுடைய ஒரு உண்மையான பக்தரின் உள்ள கிடக்கையையும் உடலின் வெளிப்பாடுகளையும் சொல்லும் மிக அழகான வார்த்தைகள். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார்குழற் என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார் திருவாசகத்திலே. இப்படி கண்ணீர் விட்டு புலகம் போர்க்க நிற்கும் அந்த பக்தர்களின் நிலை ஒரு வகை ஒரு இன்ப கிளுகிழுப்பு தான். அதை பரவசம் என்று சொல்லலாம். ஆங்கிலத்திலே எக்ஸ்டசி என்றால் ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸைட்மெண்ட். அப்படியே தன்னை மறந்த ஒரு இன்ப நிலையிலே ஆனந்த அனுபவத்திலே திளைக்கும் ஒரு நிலை அது. பெற்றவர்க்கே தெரியும் அந்த வருத்தம் பிள்ளை பெறா பேதை அறிவாலோ பேரானந்தம் உற்றவர்க்கே கண்ணீர் கம்பலை உண்டாகும் உறாதவரே கல் நெஞ்சம் உடையவரார் என்று ஆனந்த கண்ணீர் விடுவதை தாய்மானவர் சொல்கிறார். உண்மையான பக்தி நிலையில் இருப்பவருக்குத்தான் இப்படியெல்லாம் கண்ணீர் எல்லாம் பெருகும். அந்த பக்தி நிலை இல்லாதவர்களுக்கு கண்ணீரும் கிடையாது, கம்பலையும் கிடையாது. அவர்களுக்கு என்ன தெரியும்? பெற்றவர்களுக்குத்தானே தெரியும் அந்த அந்த வழி இவர்களுக்கு எங்கே தெரியப் போகிறது என்று ஒரு அழகான பக்தி நிலையிலே தாய்மானவர் சொல்கிறார். இப்படி மாற்றி மாற்றி பலரும் அந்த ஆனந்த அனுபவத்தை, அந்த அம்பிகையின் மேல் உள்ள அந்த அன்பு உண்டாக்கும் அந்த கிளர்ச்சி நிலையை துல்லியமாக நமக்கு சொல்கிறார்கள். விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி என்று இவர் இந்த பாட்டிலே சொல்கிறார். அந்த ஆனந்த உணர்வு என்னும் அந்த மயக்கத்திலே எல்லாம் மறந்து நிற்கும் ஒரு நிலை தோன்றும். அவர்களுக்கு உடல் உணர்வுகள் எல்லாம் கூட அற்றுப்போகும். அந்த ஜீவபோதம் என்கிறார்கள் அதை. உடல் உணர்வுகள் எல்லாம் மெய்வாய் கண்மூக்கு செவி எல்லாம் ஒரு மயங்கிய நிலையிலே இருக்கும். எல்லாம் அற என்னை இழந்த நலம் என்று இதை அருணகிரிநாதர் கூட குறிப்பிடுகிறார். ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற்கழித்து என்று இவர் சொல்கிறார். அடியார்கள் தாமாக நினைத்து செய்யும் செயல்கள் சில அவரிடத்திலே இந்த இன்ப அனுபவம் உண்டாக்கும். அப்பொழுது ஏற்படும் பல மாற்றங்கள், இந்த மெய்ப்பாடுகள் சில. அந்த இன்பத்திலே ஆழ்ந்து நிற்கும் நிலையிலே அவர்கள் ஒரு விதமான தடுமாற்ற நிலையிலே இருப்பார்கள். ஒரு தூக்கத்திலிருந்து விழிப்பது போல் அந்த இன்ப நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருவார்கள். பொதுவாக தொழுதல் என்பது மனதால் தியானிப்பது, வாக்கினால் பாடுவது, உடம்பால் வணங்குதல் என்ற மூன்றையுமே குறிப்பதாக சொல்வார்கள். தொழுத கை துன்பம் துளைப்பாய் போற்றி என்று பெரும்பாலும் இந்த தொழுதல் என்பதை கையோடு தொடர்புபடுத்தித்தான் நிறைய பேர் சொல்கிறார்கள். கை கூப்பி வணங்குவதால் அப்படி சொல்கிறார்கள். ஆனால் கை மட்டும் கூப்புவது கிடையாது. அதே சமயம் நமது வாயும் நமது மெய்யும் கூட, நமது உள்ளமும் கூட இதோடு சேர்ந்து தான் இந்த தியானம், தொழுதல் என்ற இந்த முயற்சிகள் எல்லாம் செய்கின்றன. விழிநீர் மல்குதலும் மெய் புலகம் அரும்புதலும் அதற்கு மேல் ஒரு ஆனந்த அனுபவம் பெற்று அறிவு இயங்காமல் நிற்க தேனை உண்ட ஒரு வண்டு எப்படி மயங்கி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் இங்கு சொல்கிறார்.
இது கூட மிக அழகுதான். இந்த வண்டு தேனை குடித்து மயங்கி நிற்பதே ஒரு அழகான ஒரு நிலைதான். வண்டு பூவை தேடி வரும்பொழுது ஒரு ஆரவாரத்துடன் பறந்து வரும். மலரை கண்டு அதில் அமர்ந்து ஒரு ரீங்காரம் செய்யும். அந்த தேனை உறிஞ்சி அருந்தும் பொழுது ஒரு விதமான முரல் என்பார்கள், அப்படி ஒரு ஓசை, ஒரு இசை எழுப்பும். ஆனால் தேனை உண்ணத் தொடங்கிய பிறகு அந்த இசை நின்றுவிடும். அந்த அனுபவம் வரும்பொழுது ஒரு மோன நிலை உண்டாகிவிடும். இதைத்தான் இங்கு அபிராமி பட்டர் மிக அழகாக சொல்கிறார். மொழி தழுதழுத்திட வணங்கும் சன்மார்க்க நெறி என்கிறார். மொழியெல்லாம் மறந்து போய் ஒரு மோன நிலை வந்துவிடும். அந்த ஒரு ஆனந்த மயக்கம். இப்படிப்பட்ட அந்த பக்தர்கள் அம்பிகையின் அருளில் அப்படியே திளைத்தவர்கள். அவர்கள் பேச்செல்லாம் வெறும் பேச்சாக இருக்காதாம். அவர் வாக்கிலிருந்து எது வந்தாலும் அது பலித்து விடுமாம். அவர் அதை யோசித்து சொன்னார்களோ யோசிக்காமல் சொன்னார்களோ, அவர் ஏதேனும் சொன்னால் அந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மையாகி விடுமாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை, ஒரு பித்தன் போல் இருப்பார்களாம். ஆனால் அவர்கள் சொல்லும் மொழியெல்லாம் பலித்து விடுமாம். இது மிகவும் ஒரு அபூர்வமான ஒரு ஆனந்தமான ஒரு நிலை. இது நம்மை யோசிக்க வைக்கும் ஒரு நிலை. அவை சொன்னவை அனைத்தும் பிரத்யட்சமாக நடந்துவிடும். அந்த ஒரு பித்து நிலை. மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர். தாம் முன்னாடி என்ன சொன்னார்களோ அந்த சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மையாகவே தந்துவிடும் பித்த நிலை என்கிறார் இவர். அபிராமியை வழிபடும் இந்த சமயம் ஒரு பித்து நிலையை உண்டாக்குகிறது. இந்த ஆனந்த அனுபவம் சொன்ன சொல்லெல்லாம் பலித்தல் என்ற ஒரு சிறப்பு கிடைக்குமானால் அதைவிட நன்மை தரக்கூடிய சமயம் என்று ஒன்று இருக்கிறதா? அத்தகைய பித்தை தரும் அபிராமி சமயம் நல்லது என்று சொல்வதற்கு ஏதேனும் தடை இருக்கிறதா என்று கேட்கிறார் அபிராமி பட்டர். முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே என்று அவரே தன் முதுகிலே தட்டி கொடுத்து சொல்கிறார். எல்லாம் மறந்து நிற்கும் இந்த நிலை, ஒரு இன்ப நிலை இருக்கிறது. அது அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள், இந்த மூன்றுமே ஒன்றோடு ஒன்று கலந்து நிற்கும், ஒன்றை ஒன்று நழுவிய ஒரு நிலை. அது திரிபுடி ரஹிதம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த மூன்றுமே மறைந்துவிட்ட ஒரு நிலை. அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள், இந்த மூன்றும் அப்படியே மயங்கி மறைந்து விட்ட ஒரு நிலைதான் திரிபுடி ரஹிதம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் அவர் இங்கு சொல்கிறார். அம்பிகையின் உபாசனையினால் தான் இவையெல்லாம் கிடைக்கின்றன. அந்த நிலையை அடைந்தவர்கள் திருவாக்கிலே வருவது எல்லாம் நடக்கின்றன. அத்தகையவர்களை சத்திய சங்கல்பர்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்வதெல்லாம் ஒரு சங்கல்பம் போல, அவர் எது சொன்னாலும் அது நடந்து விடுகிறது. மெய்ஞானிகள் மறந்து ஒன்றை சொல்லிவிட்டாலும் அது பலித்து விடுமாம். இப்போது இந்த பாட்டை முழுமையாக பார்ப்போம். விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவு இழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி முன் சொன்னையெல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே என்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அழகான இன்ப நிலையை, இன்ப அனுபவத்தை, ஒரு பரவச நிலையை அளிக்கும் அந்த பராசக்தியின் அன்பை போற்றி அவள் பக்தியிலே திளைத்து இந்த வெள்ளிக்கிழமையை மிக சிறந்த ஒரு பக்தி செய்யும் சிறப்பு தினமாகவே ஆக்கிவிடுவோம். அன்பு நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை நலமும் வளமும் கூடி வளமே வாழ்க, வாழ்க வளமுடன் என்று அம்பிகையை நினைத்து பிரார்த்தனை செய்வோம். இன்றைய பொழுது மிக இனிய பொழுதாக அமைய வேண்டும். நாளைய பொழுது மிக சிறப்பான நாளாக மலர எல்லாம் வல்ல திருமயிலை கற்பகம் கபாலியின் தாழ் பணிவோம். நண்பர்களே, நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கற்பகதாசன்.